அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் ஒருவர் இமெயில் பண்ணியிருந்தார் ஒரு கேள்வி. நான் முனாஃபிக்காக இருப்பனோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பயம் உங்களுக்கு மட்டும் இல்லை சகோதரர், எனக்கும் இருக்குது அதிகமாக. இந்த கேள்வி ரொம்ப கவலைக்கு ஏற்படுத்திய ஒரு கேள்வியாக இருந்தது. எப்படி நாம் பயப்படாமல் இருக்க முடியும்? இப்னு அபி முலைக்கா சொல்கிறாங்க, நான் 30 சஹாபாக்களை கடந்து வந்திருக்கிறேன், அனைவரும் நான் முனாஃபிக்காக இருப்பேனோ என்று பயந்தார்கள் என்று சொல்கிறாங்க. இத்தனை நபர்கள் பயப்படும் போது நம்மளால் எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்? சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறோம், அதுக்கான அமல் நம்மக்கிட்ட இல்லை, உபரியான தொழுகைகள் இல்லை, உபரியான நோன்புகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஆசைப்படுறோம். அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க ஹுதைஃபா இப்னு யமான் சஹாபி கிட்ட, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை முனாஃபிகீன்களுடைய பட்டியலில் சொல்லியிருக்கிறாங்களா என்று கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் அல் பஸ்ரி, இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருமே பயந்தாங்க நாங்கள் முனாஃபிக்காக. எனக்குமே பயமாக இருக்குது ரொம்ப. அது இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.